Hello everyone. In last video we have seen about my resignation at Wipro. பட் அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறேனா இல்லையா இல்லை எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்காம இருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் த வீடியோ ஃபார் தேட். அந்த குட்டி ஸ்டோரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி 4 monthsக்கு முன்னாடி நம்ம போகணும். அது வந்து நான் ரொம்ப ஸ்டக் ஆகி இருந்த காலம். என்னோட ப்ராஜெக்ட்லேயும் வந்து கொஞ்சம் எனக்கு இஷ்யூஸ் இருந்தது. ஆல்சோ லைக் கரியர் வைஸும் வந்து ஸ்டக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அண்ட் விப்ரோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி அரவுண்ட் 5.5 இயர்ஸ் வந்து நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாத்துக்குமே வரும். லைஃப் போய்கிட்டே இருக்கும், திடீர்னு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நான் எடுத்த டிசிஷன் தான், ஓகே நம்ம கம்பெனி ஸ்விட்ச் பண்ணலாம், வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2-3 கம்பெனியில் வந்து இன்டர்வியூ வந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம எவ்வளோதான் வந்து ஒர்க் பண்ணாலுமே டைம் மட்டும் நமக்கு கொஞ்சம் சரியில்லைன்னா நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் அதுக்கான வேல்யூவே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் வந்து ரொம்ப நாளாக நம்பாமே இருந்தேன். அது எப்படி, நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், நமக்கான பலன் கிடைச்சி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் ப்ராக்டிக்கலி நான் நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணி பார்க்குறப்போ நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும் நம்மளை சுற்றி இருக்க எனர்ஜினாலேயோ இல்லை சில விஷயத்தினாலேயோ வந்து கரெக்டான டைம் நமக்கு அமையலைன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு சுத்தமாக நடக்காது. கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்காம போகும். அது நல்லா நான் ரியலைஸ் பண்ணேன். சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம என்னதான் வெல் ப்ரிப்பேர்டாக இப்போ இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணாலும் அந்த டைமில் டிசைட் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ரெக்ரூட்டரோட மைண்ட் செட், அந்த ஹெச்ஆர் டீம் வந்து நம்மளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். ஆல்சோ வந்து அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு அந்த டைமில் நம்ம நிறைய ஆன்சர் பண்ணணும். நம்ம கூட இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கவங்களோட ஸ்கில், இது எல்லாத்தையுமே மீட் பண்ணி தான் ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது. அதே மாதிரி தான் அந்த டைம் இந்த கம்பெனியில் வந்து நான் செலக்ட் ஆவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இது ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட் என்ன வேர்ட் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு வந்த ரெக்ரூட்டர், ஹெச்ஆர் அண்ட் எல்லாருமே வந்து எனக்கு கரெக்டான விதத்தில் செட் ஆகிட்டாங்க. நான் இன்டர்வியூ நல்லா கொடுத்தேன். அவங்களும் வந்து எனக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லா செக்ஸும் வந்து கரெக்டான டயத்துக்கு கிளியர் ஆகி கால் லெட்டரும் எனக்கு வந்தது. அப்படி நான் செலக்ட் ஆன கம்பெனி தான் இன்ஃபோசிஸ். இப்போ நான் இன்ஃபோசிஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். பட் கோயம்புத்தூரில் இல்லை, மைசூரில். இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த மைசூர் கேம்பஸோட வேல்யூ தெரியும். ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் 300+ ஏக்கர் அளவுக்கு வந்து கேம்பஸ் ரொம்ப பெருசு. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் ட்ரைனிங் வந்து இங்கே தான் வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் இன்ஃபோசிஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக வந்து செலக்ட் ஆகி வந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இங்கே ட்ரைனிங் இங்கே தான் கொடுப்பாங்க. ஆல்சோ கேஜிஎஃப் ஃபிலிம் வந்து இங்கே எடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்பஸ்க்கு தான் நான் போகிறேன். இண்டக்ஷன்னு சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம். நம்ம வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ஒரு 3 days வந்து ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம சூஸ் பண்ணுற கேம்பஸ்க்கே கொடுப்பாங்க. நான் வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷனாக இருந்தாலும் நான் வந்து மைசூர் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றதுக்காக நானே கேட்டு வாங்கினது தான் அந்த மைசூர் லொக்கேஷன். ஆல்சோ நான் போயிருந்தது தசரா டைம். ஸோ சேம் டைம் பேலஸையும் பார்க்கலாம் அண்டு கேம்பஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோலோவாக நான் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி மைசூர் கேம்பஸ்க்கு போயிட்டேன். உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறதுல என்னோட ஃபர்ஸ்ட் டே இண்டக்ஷனுக்கு எப்படி போயிட்டு இருந்தது தான் காட்டிகிட்டு இருக்கேன். போன உடனே பேசிக் செக்இன் கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கேம்பஸே ரொம்ப பெருசாக இருந்தது. என் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் போயிருந்தது சண்டேனால பேரண்ட்ஸ் விசிட்டும் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்னோட கெஸ்ட் ஹவுஸோட ரூம் நம்பர். ஸோ அங்கே போயிட்டுருக்கேன்.